என்கிட்ட நிறைய பேர் கேட்கறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸ்க்கு ராவா மீட்டை ஃபீட் பண்ணலாமா? அதுக்கான ஆன்சர் எஸ். பட் அதை நீங்கள் ராவா ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கான சில ஸ்டெப்ஸ் இருக்குது. அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 1, நீங்கள் வாங்குற கறிக்கடை ஒரு நல்ல கறிக்கடையாக பார்த்து வாங்கிக்கோங்க. அந்த நல்ல குழியை வெட்டி தர மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச கறிக்கடையாக இருந்துச்சுன்னா பெட்டர். ஸ்டெப் நம்பர் 2, நீங்கள் வாங்கிட்டு வந்த கறியை நல்லா தண்ணியில் 2 டைம் 3 டைம் ரத்தம்லாம் போகிற மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்கள் டாக்ஸ்க்கு மீட் எப்படி போட போறீங்கன்னு ஒன்று இருக்குது. பீஸாகவே போட போறீங்களா, இல்லாட்டி மிக்சியில் போட்டு அடிச்சு நல்லா பேஸ்ட் மாதிரி போட போறீங்களான்னு இருக்கு. பேஸ்ட் மாதிரி போட போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சு போன்ஸ் இல்லாத மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணி அடிச்சு எடுத்துக்கோங்க. அப்படி பீஸாக போறீங்கன்னா டாக் சாப்பிட்ற அளவுக்கு பீஸாக வெட்டி வாங்கிட்டு வந்துக்குங்க. ஸ்டெப் நம்பர் 3, அதை ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசருக்குள்ள 0 டிகிரி செல்சியஸில் மினிமம் 3 டேஸ்லேருந்து மேக்ஸிமம் 7 டேஸ் வரைக்கும் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கணும். அது எதுக்கு ஃப்ரீஸ் பண்ணி வைக்கணும்னா அப்போ அதில் இருக்க அந்த பாக்டீரியா பேராசைட்ஸ் எல்லாம் செத்து போயிடும். 7 டேஸ் கழிச்சு நீங்கள் தாராளமாக உங்கள் டாக்ஸுக்கு வந்துட்டு நீங்கள் ஃபீட் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் உங்கள் டாக்ஸ்க்கு ஃபீட் பண்ணும்போது அந்த ஃப்ரோசனாக இருக்க சிக்கன் எடுத்து ரூம் டெம்பரேச்சரில் ஒரு ½ hour வச்சிங்கன்னா அது ஃபுல்லாக டீஃப்ரோஸ் ஆகி சாப்பிட்ற டெக்ஸ்டருக்கு வந்துடும். நீங்கள் எப்படி ராவா ஃபீட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 1 or 2 days கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லூஸ் மோஷன் மாதிரி போகும். மேக்ஸிமம் 3 டேஸ்க்கு அப்புறமே உங்களுக்கு வந்துட்டு அந்த லூஸ் மோஷன் நிற்கலன்னா நீங்கள் வந்து டயட் மாறிக்குங்க. பட் என்னோட டாக்கு 5 days வரைக்கும் லூஸ் மோஷன் போச்சு. பட் நான் வந்துட்டு அதை அப்படியே கண்டினியூ பண்ண அது வந்து நார்மல் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் இருந்துச்சுன்னா வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி வச்சுங்க. டாக் வச்சிருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.